சொந்த கேள்வி. சொந்த கேள்வி தானே? சாமி எங்கள் வீட்டில் கொஞ்சம் பிள்ளைகளுக்கெல்லாம் கொஞ்சம் நான் சொல்லிடுவா? சொல்லு. இந்த அம்மா முன்ன இவன் இங்கே இருங்க நீங்கள் இருங்க. இந்த அம்மா கேட்டு இல்லை, நீங்கள் இருங்க. ஒரு ஆள் கேட்க இன்னொரு ஆள் பக்கத்தில் நிற்க வேண்டாம். இந்த அம்மா 2 பிள்ளைய ரெண்டு குழந்தைகளை வந்து அதை கட்டி கொடுத்தாச்சு. அவங்களாம் நல்லா பிள்ளைகளோட கணவனோட எல்லோரும் இருக்காங்க. ஆனால் பிரச்சனைகள் 2 பேரோட இல்லங்கள்லையும் அவங்க இல்லத்தாரால் கொஞ்சம் பிரச்சனைகள். பிள்ளைகள் வந்து மன வேதனை பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த அம்மாவால் அதை எப்படி நேர்கொள்ள முடியும், எப்படி அதை எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரே குழப்பத்தில் அகத்திய பெருமான் திருவடியில் வந்து சமர்ப்பணம். வந்து மூத்த அம்மா பேர் என்ன பேர்? விஜயபாரதி. விஜயபாரதி. ரெண்டாவது பாப்பா தேவசேனா. உங்கள் பேர் என்னது? என் பேர் ஆவடத்தாய். ஆவடத்தாய். கணவன் உங்கள் மாரியப்பன். அவர் இல்லை. மாரியப்பன். சரி சரிங்க, இருக்கட்டும். மாரியப்பன் தேவதாய். தேவசேனா விஜயபாரதி. உங்கள் பேர்? என் பேர் ஆவடத்தாய். ஆவடத்தாய். சரி, 2 பேரும் வெளியில் தான் இருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து சிங்கப்பூரில் இருக்குது, ஒரு பொண்ணு வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. 2 ஒன்றும் அவங்க வந்து கொஞ்சம் குழப்ப நிலையில் இருக்காங்க. அதை அகத்திய பெருமான் திருவடியில் சமர்ப்பணம் செய்து, அந்த விவரத்தை நான் சொல்ல விரும்பலை, சாமிக்கே தெரியும். அந்த சாமி அகத்திய பெருமான்கிட்ட திருவடியில் சமர்ப்பணம் பண்ணது. கொஞ்சம் உட்காந்துருக்கட்டும். பிறகு பாவம் உட்கார முடியாமல் இங்கனே ஒரு சேரை வேணால் போட்டு உட்காந்துக்குவாங்க. ஏன் இங்கே என்ன கூட்டமாக இருக்குது? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு சொல்லாமல் போக மாட்டாங்க. இருவரையும் சபை பற்றிய காட்சிகளை காணச் செய்து சாதன நிலைகளில் சபை பற்றிய காட்சிகளை, சற்சங்க பெருவிழா உரையாடல்களை, சித்தன் உபதேசங்களை, சற்சங்கங்களை சாதன நிலைகளிலும் கோமாதா பூஜையை சாதன நிலைகளிலும் கண்டுகளித்து வருகின்ற பொழுது மாற்றங்கள் உனது சரணாகதி நிலையிலிருந்து சபையை முழுவதுமாக முதல் நிலைதனிலே உணர்ந்து உயர்ந்து வணங்கி வாழ்த்தி ஏற்றுக்கொள்கின்ற பொழுது மாற்றம் நிச்சயமாக தொடர்ந்து வரும். சலனமில்லா நிலைதனில் பயணிக்க என்ற அகத்தியன் நல்லாசிகள் வழங்குகின்றோம். ஓம் அகதீசாய நமக. கால அவகாச நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது சபை நாடி புனர்ஜென்ம கோமாதா பூஜைகளில் கலந்து கொள்ள உமை பணித்து அற்புதமாய் ஒரு கோமாதா பூஜைக்குரிய அத்தகைய கைங்கரியத்தினை சித்தன் கரமதில் கொடுத்து அகத்தியன் திருவடியில் சமர்ப்பிக்க யாம் நல்லாசிகள் வழங்கி மகிழ்கின்றோம். சித்தனே ஓம் அகதீசாய நமக. ஒருபுறம் ஒரு அகத்தியன் ஆசிகள் வழங்கி கொண்டிருந்த பொழுதும், அகத்தியன் உரையாடி கொண்டிருந்த பொழுதும் ஆற்றல் பெற்ற அற்புதமான ஆசியை வழங்கி சிவபெருமான் திருவடியிலும் வாழைச்சித்தன் திருவடியிலிருந்து பெற்ற அத்தகைய நவக்கிரக சஞ்சார மாற்று நிலைகளுக்குரிய தவத்தில் அகத்தியன் அமர்ந்திருக்கின்றான் என்று ஆசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம். சித்தனே ஓம் அகதீசாய நமக. அதாவது சலன சஞ்சலம் இல்லாமல் நீங்கள் பயணப்பட்டு வாங்க. சபையோட எல்லா விஷயங்களையும் முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய தருணம் தான் நீங்கள் சபைக்கு வந்திருக்கீங்க. உங்களோட நம்பிக்கைக்குள்ளே தான் எல்லா விஷயங்களும் இருக்குது. அன்றைக்கி நேற்று சொல்லப்பட்ட விஷயங்கள் தான், அதற்குண்டான விஷயங்களை சபை பார்த்துக்கிடும். நீங்கள் சபைக்கு அங்கே வந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வணங்குவாங்க. அவங்க 2 பேரும் வர முடியாதனால நீங்கள் வாங்க சபைக்கு. என்ன அவங்க சார்பாக நீங்கள் வாங்க. சலனம் இருக்கக்கூடாது. நேற்று சொன்ன விஷயங்கள் தான் மீண்டும் மீண்டும் சொல்லணும். எல்லாருக்கும் கவலைகள் இருக்குது, வேதனைகள் இருக்குது, துன்பங்கள் இருக்குது, துயரங்கள் இருக்குது, எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது. அது போகணும்னா ஏதோ ஒன்றை கையை பிடிக்கணும், நம்பி ஆகணும். கையை கொடுக்குறவங்க கையை இறுக்கா பிடிச்சா தான் மேலே தூக்கி விடுவாங்க. கையை நம்ம நம்பிக்கையெல்லாம் பிடிக்கல வலிகிரும். எத்தனை தடவை கொடுத்தாலும் வலிகிட்டு போயிடும். அதுதான் உங்களுக்கு நேற்று சொல்லப்பட்ட உபதேசங்கள். அவங்கள வந்து இங்கே உள்ள காட்சிகளை பார்க்க சொல்லுங்கள். இந்த செல்லில் இன்றைக்கி சேர்த்து விட்ருக்க எல்லா குரூப்பில் பார்க்கட்டும். அவங்களுக்கு புரிய சொல்லுங்கள். இந்த சபை கட்டாயம் அவங்கள கைதூக்கி விட்டுரும். இதோட பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் சபை பார்த்து வெற்றி அடைய வச்சுருக்கு. அவங்க நடந்துக்கிறத முறை, நீங்கள் நடந்துக்கிறத முறையில் வந்து சபை வந்து கட்டுரும். உங்களுக்கு பரிகாரமெல்லாம் ஒன்றும் சொல்லலை. நீங்கள் சபைக்கு வர்றது, அங்கே வணங்கி நிற்கிறது உங்களுக்கு கோமாதா பூஜை, ஒரு கோமாதா பூஜைக்கு கைங்கரியமாக வந்து அந்த இது மலர் கிளர் எல்லாம் வாங்கி தர சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். வேறு எங்கே ஆலயங்களுக்கு போக சொல்லலை, அவங்களையும் இங்கே வர சொல்லலை. அன்னதானங்கள் எதுவுமே உங்களுக்கு சொல்லப்படலை. எளிமையான பரிகாரங்கள் எல்லாம் உங்கள் நம்பிக்கை சரணாகதியை சபை எதிர்பார்க்கு.
ஆமாம், உங்களோட தேவைகள் நீங்கள் சபையை பற்றி 4 பேர்கிட்ட சொல்ல, அவங்க தெரிஞ்சவங்கள்ட்ட அங்கே சொல்ல, அதை புண்ணியமாக எடுத்துக்கிடும் சபை. இன்புற்று வாழ்க. இப்போ அதுக்கு தான் உங்களுக்கு 2 காட்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் உணரணும்னு சொல்லி பாலதிரிபுர சுந்தரி பாதாள லோகத்துக்கு போகுது. அந்த கிணறு வழியாக போய் அங்கே ஆதாள பாதாளத்தில் 11,000 யுகத்துக்கு மேலே சிவமகா வாழைச்சத்துன்னா சிவபெருமான் தான் அவர் இருந்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் சொல்ல போகுது அந்த அம்மா. நீங்கள் சொல்லாமல் வந்துட்டோமேன்னு வீட்டில் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தது இங்கே தெரிஞ்சு அந்த அம்மா போய் உள்ளே போய் சொல்லுது. பாதாள லோகத்துக்கு வாசல் அது. அதனால தான் அவங்களுக்கு கிடங்கு மாதிரி கிணறு மாதிரி தெரிஞ்சிருக்கு. எல்லா விஷயங்களும் இப்போ முருகப்பெருமான் அகத்திய பெருமான் அவங்க முருகப்பெருமான் தான் இங்கே 27,000 கோடி லோகங்களுக்கு தலைவராக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அகத்திய பெருமான் தான் அந்த சபைக்கு தலைமை மாமுனியாக இருக்கார். அவங்க 2 பேரும் 11,000 யுக புண்ணியத்தை அவங்ககிட்ட கொண்டாந்து சேர்க்கன்னா நீங்கள் சலனம் ஆளாமல் இருந்தால் தான் அவங்க உங்களை உயிர் ஆற்றலுக்குள்ளே போக முடியும். அவங்களுக்கு போக வாசல் வேணும்ல, அதை அடைச்சிக்கிச்சுன்னா டிமுக்குன்னு அடைச்சிக்கிச்சுன்னா உள்ளே போக முடியாது. புரியல உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு சபையை பற்றி புரிஞ்சிருச்சா? இதுதான் சபை. என்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம், ஆனந்தம் மட்டும் அகத்தியம். வாங்க.